Welcome to VLAN channel. This is VLAN English segment. இந்த வீடியோல நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான 7வது பாடமான The Dying Detective பாடத்திற்கான ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இது பார்ட் 1. இதுல டெக்ஸ்டுவல் क्वेश्चंस பார்க்க போறோம். கேள்வி பதில்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம VLAN சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதில்களை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படினா கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள அதே வார்த்தைகள் பதில்லையும் இருக்கும். அதை அடிக்கோடிட்டு காட்டியிருப்போம். பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும் அடிஷ்னலா நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, How did Watson feel when he heard of Holmes's illness? ஹோம்ஸ் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை அறிந்த வாட்சன் எவ்வாறு உணர்ந்தார்? Watson felt horrified when he heard of Holmes's illness. ஹோம்ஸ் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை அறிந்த வாட்சன் திகிலடைந்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிரலாம். How did Watson feel when he heard of Holmes's illness? Watson felt horrified when he heard of Holmes's illness. இரண்டாவது கேள்வி, Why didn't the landlady call the doctor? வீட்டு தலைவி ஏன் மருத்துவரை அழைக்கவில்லை? The landlady didn't call the doctor because Holmes did not allow her. வீட்டு தலைவி மருத்துவரை அழைக்கவில்லை ஏனென்றால் ஹோம்ஸ் அவரை அனுமதிக்கவில்லை. ஒரு தடவை ரீட் பண்ணிரலாம். Why didn't the landlady call the doctor? The landlady didn't call the doctor because Holmes did not allow her. மூன்றாவது கேள்வி, What was the condition of Holmes when Watson saw him? வாட்சன் ஹோம்ஸை பார்த்த பொழுது அவரின் நிலை என்னவாக இருந்தது? The condition of Holmes when Watson saw him was worse. His eyes had the brightness of fever. His cheeks were flushed and his hand twitched. He was listless. வாட்சன் ஹோம்ஸை பார்த்த பொழுது அவரின் நிலை மிக மோசமாக இருந்தது. அவரின் கண்களில் காய்ச்சலின் வேகம் தெரிந்தது. அவரின் கன்னங்கள் சிவந்திருந்தன. அவரின் கை வெட்டி இழுத்து கொண்டிருந்தது. அவர் மிக சோர்வாக காணப்பட்டார். ஒரு தடவை ரீட் பண்ணிரலாம். What was the condition of Holmes when Watson saw him? The condition of Holmes when Watson saw him was worse. His eyes had the brightness of fever. His cheeks were flushed and his hand twitched. He was listless. நான்காவது கேள்வி, What according to Holmes was the disease he was suffering from? ஹோம்ஸின் கூற்றுப்படி அவர் என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்? According to Holmes, he was
suffering from a disease called Tarpanli fever or the Black Formosa plague, a contagious disease from Sumatra. ஹோம்ஸின் கூற்றுப்படி அவர் டார்பான்லி காய்ச்சல் அல்லது பிளாக் ஃபார்மோசா என்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அது சுமத்ராவிலிருந்து வந்த ஒரு தொற்று நோயாகும். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What according to Holmes was the disease he was suffering from? According to Holmes, he was suffering from a disease called Tarpanli fever or the Black Formosa plague, a contagious disease from Sumatra. ஐந்தாவது கேள்வி. Who did Watson see when he entered the room? Watson அறையில் நுழைந்தவுடன் யாரை பார்த்தார்? Watson saw the butler when he entered the room. Watson அறையில் நுழைந்தவுடன் வீட்டு பணியாளரை பார்த்தார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who did Watson see when he entered the room? Watson saw the butler when he entered the room. ஆறாவது கேள்வி. What were the instructions given by Holmes to Watson? வாட்சனுக்கு ஹோம்ஸால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் என்னென்ன? The instructions given by Holmes to Watson were to tell Smith how he had left him and that he was dying. He must also persuade Smith to come and return before him. வாட்சனுக்கு ஹோம்ஸால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள். ஸ்மித்திடம் தன்னை விட்டு வந்த நிலையை பற்றியும் தான் இறக்கும் தருவாயில் இருப்பதாகவும் கூற வேண்டும். அவரை இங்கு வர சொல்லி வற்புறுத்திவிட்டு அவருக்கு முன்பாக இங்கு வர வேண்டும் என்பதாகும். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What were the instructions given by Holmes to Watson? The instructions given by Holmes to Watson were to tell Smith how he had left him and that he was dying. He must also persuade Smith to come and return before him. ஏழாவது கேள்வி. Why did Holmes plead with Smith? Holmes ஏன் ஸ்மித்திடம் கெஞ்சினார்? Holmes pleaded with Smith to make him believe that he was dying and to induce him to confess the truth about his nephew's murder. ஸ்மித்தை தான் இறக்கும் தருவாயில் இருப்பதாக நம்ப வைக்கவும் அவரை தன் அண்ணன் மகனை கொலை செய்த உண்மையை ஒத்துக்கொள்ள தூண்டுவதற்காகவும் ஹோம்ஸ் ஸ்மித்திடம் கெஞ்சினார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Why did Holmes plead with Smith? Holmes pleaded with Smith to make him believe that he was dying and to induce him to confess the truth about his nephew's murder. எட்டாவது கேள்வி. Who was responsible for
Victor Savage's death? What was the evidence for it? விக்டர் சாவேஜின் மரணத்திற்கு யார் காரணம்? அதற்கான சாட்சி என்ன? Culverton Smith was responsible for Victor Savage's death. His confession about the poisoned sharp spring was the evidence for it. விக்டர் சாவேஜின் மரணத்திற்கு கல்வர்டன் ஸ்மித்தே காரணம். அவர் ஒத்துக்கொண்டவாறு அவர் பயன்படுத்திய கூர்மையான விஷ கத்தியே அதற்கு சாட்சியாகும். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். Who was responsible for Victor Savage's death? What was the evidence for it? Culverton Smith was responsible for Victor Savage's death. His confession about the poisoned sharp spring was the evidence for it. ஒன்பதாவது கேள்வி. What explanation did Holmes give for speaking rudely to Watson? வாட்சனிடம் முரட்டுத்தனமாக பேசியதற்கு ஹோம்ஸ் என்ன விளக்கம் அளித்தார்? Holmes explained that he spoke rudely to Watson just to get Smith there and that he didn't want Watson to know that he was not ill. ஸ்மித்தை இங்கே வரவழைப்பதற்காகவும் வாட்சனை தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக நம்ப வைக்கவும் முரட்டுத்தனமாக பேசியதாக ஹோம்ஸ் விளக்கினார். ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். What explanation did Holmes give for speaking rudely to Watson? Holmes explained that he spoke rudely to Watson just to get Smith there and that he didn't want Watson to know that he was not ill. பத்தாவது கேள்வி. How was Holmes able to look sick? ஹோம்ஸால் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் எப்படி தோற்றமளிக்க முடிந்தது? Holmes was able to look sick by fasting for 3 days and with a little makeup. 3 நாள் முன்னாமல் இருந்தும் மற்றும் கொஞ்சம் ஒப்பனை மூலமும் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் ஹோம்ஸால் தோற்றமளிக்க முடிந்தது. ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். How was Holmes able to look sick? Holmes was able to look sick by fasting for 3 days and with a little makeup. எல்லா கேள்வி பதில்களும் ஈஸியானது இருக்கும் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த பாடத்திற்கான அடிஷ்னல் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.